ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அற்புதமான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வேகமாக அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஆஃபீஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அங்கே வேலை பார்க்குறாங்களா, யாருமே வேலையை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது தூங்குறது, கடலை போடுறது, ஃபோன் பார்க்குறது, அப்புறமா வந்துட்டு ஏதாவது கேம் விளையாடுறது, சாப்பிட்றது, அந்த வேலை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு கத்துற உடனே எல்லாரும் டக்குன்னு எல்லா இடத்தையும் மாற்றி விட்டுருவாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, சாப்பிட்டதை அங்கேயே வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்தவொடனே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறது. ஃபுல்லாக அந்த பூக்களுக்கு கூட தண்ணி ஊற்ற மாட்டாங்க, செடிக்கெல்லாம். உடனே ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே உடனே அந்த ஃப்ளவருக்குலாம் தண்ணி ஊற்றி வச்சிடுறது. அப்புறம் டேட் எல்லாம் அந்த கேலண்டரில் கிளிக்கிறது கொள்றதுன்னு எல்லாமே ஹீரோயின் வர்ற டைமில் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சரியாக மேக்கப் கூட அதாவது வேலை பார்க்குற இடத்துல நல்லா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வர டைமில் டக்குன்னு மேக்கப்பை போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையுமே ஹீரோயின் உள்ள நுழையும் போது தான் கரெக்டாக பண்ணுவாங்களே. ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சும் தெரியாதா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க கரெக்டாக உள்ளே வருவாங்க. அப்போது ஒரு சிலதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னு எல்லாருமே அவங்களுக்கு ரொம்பவே பயந்து போய் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அது வரைக்கும் எல்லாரும் நடிக்க தான் செய்வாங்க. உள்ளே வந்து ஹீரோயின் இப்போ தான் உள்ளே உட்காருவாங்க. அவங்க அப்பா கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு உனக்கு வந்து பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும், திரும்பவும் ஒரு பிளைண்ட் டேட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். சரி, வேறு வழியே இல்லை, எத்தனை தடவை தான் இவர்கிட்டயே நம்ம சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் இப்போ இங்கே வருவாங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே என்ன கேட்பாரு, உனக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் என்னோட வயசு எதுக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்து உனக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு 31, அதாவது ஏஜ்க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் உனக்கு என்ன வயசாகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு 34 இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்து 34 வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இன்னும் வந்து பிளைண்ட் டேட்டு பண்ணிட்டு இருக்க, நீ எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ செட்டில் ஆக போகிறன்ற மாதிரி அவர் பேசுவார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஏன் 34 வயசானா வந்துட்டு பிளைண்ட் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்க முடியாதா, உனக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு ஜஸ்ட் 38 தான் ஆகுது அப்படின்னு வர. அப்போ ஹீரோயின் மேலே கீழே பார்ப்பாங்களா. அப்போ அவர் என்ன சொல்வார், ஒரு பொண்ணுக்கு வந்து 30 கிராஸ் பண்ணிட்டா அப்படின்னா வந்துட்டு அவரோட அழகெல்லாம் வந்து டோட்டலாக போயிடும். அதுக்கப்புறமா அவள் சும்மா ஒரு இதுதான். ஆனால் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவனுக்கு 40+ ஆனால் தான் வந்து அவனோட அழகே வந்து குறையும். அது வரைக்கும் அவன் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான். அப்படி பார்த்தா எனக்கு 38 தானே ஆகுது, இன்னும் நான் 40 கூட கிராஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஏதோ இடையில ஏகப்பட்ட வருஷம் இருக்க மாதிரி அந்த மாதிரி பேசும். ஹீரோனுக்கு பயங்கர வெறி ஏறிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க குடிக்கிற டீயை மிச்சத்தை அவர் மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளைண்ட் டேட் அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணுவார். அதுக்கு போனால் அவர் அதுக்கு மேலே இருப்பார். இதுக்கு மேலே நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற, பேசாமல் என் பிள்ளைங்களுக்கு அம்மாவாயிரி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை பயங்கரமாக வெறியேற்றும். அவங்க இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். வெறியேற்றுற மாதிரியே பேச ஹீரோயினுக்கு வெறியை தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தரையும் ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. சில பேர் அடிச்சு விட்ருவாங்க, சில பேர் மேலே குதிக்க எதையாவது ஊற்றி விட்டுருவாங்க. இதே மாதிரி வரவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு எப்படி தோணுன்னா, என்னது இது இந்த மாதிரிலாம் மட்டமாக நடந்துக்கிறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க வெறியே இருக்கும். வந்திருக்கும் போது அவங்க அப்பா இருக்காருல, அவர் கால் பண்ணுவார். நான் வந்துட்டு நீ என்னமா நினச்சிட்டு இருக்க, உனக்கு எத்தனை பேரை அனுப்பி விடுறேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் முதல் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பிஸியாக வந்துட்டு வேலையாக பார்த்துட்டு இருக்கேன், நான் சும்மாவாக சுற்றிட்டு இருக்கேன், உங்களோட கம்பெனியை நீங்கள் எனக்கு நம்பி கொடுத்தீங்க, நான் அதை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கேன், அந்த கம்பெனி எனக்கு டைமே இல்லை, நான் அதை பார்க்க இந்த வேலை பார்க்க இப்படி இருக்க நேரத்தில் எனக்கு நேரம் இருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிளைண்ட் டேட்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வாங்க, இப்போவே உனக்கு 34 வயசாகிடுச்சு, நீ எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ புள்ள பெற்று நம்ம குடும்பத்துக்கு எப்போ வாரிசு வர்றதுன்னு கேட்கவும், இப்போ உங்கள் குடும்பத்துக்கு இப்போ வாரிசு வர்றதா மெயினாக அப்போ அப்படின்னு கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அப்படியே வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தடுத்த வேலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணோம் அதானே யோசிக்கிறாரு, மொதல் அதுக்கான ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி எனக்குன்னு ஏதாவது ஒரு பையனை பாருங்கள், கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு இப்போ அப்பா வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் அதுக்காக அப்படின்னு சொல்லவும், அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் ஊருக்கு வராமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. பர்த்டேக்கு நான் அவனை பார்த்தது, அதாவது அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு வந்து இப்போ 22 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியான்னு கேட்கும்போது, ஆமாம், அவன் கூட ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியான்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இப்போ ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு வராருன்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் நினச்சிப்பாங்க, இவரை நம்ம அப்போ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவாங்க. இப்போ இவங்க ஹீரோயின் வீட்டுக்கு தான் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்களா. இப்போ ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியும். ஒரு வேளை அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸமாக வந்து நிற்பார். பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஃப்ரெஷ் மீட்டாக வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் நல்லா ஃப்ரெஷ் கறியாக இருக்கார் அவர் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்படி பேசும்போது அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் போயிட்டு அவரை கெஸ் பண்ணுறதுக்காக போகும்போது அவர் என்ன நினைப்பாருனா வந்து, நான் எப்போ உன்னை முத பார்த்தனோ அப்போத்துலேருந்து உன்னை நான் லவ் பண்ண தான் செய்கிறேன், ஆனால் நீ இந்த மாதிரி இப்படி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்களா, அது அவருக்கு வந்துட்டு பிடிக்காட்டி கூட உன் மேலே வச்ச லவ்னால நான் உனக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் தியாகம் பண்ணுற மாதிரி
மாதிரி அவர் நினைப்பாரு. உடனே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் அப்படியே பேசி பழகி அப்படியே என்ன சொல்கிறது அந்த டைமே அவங்களுக்குள்ள எல்லாம் ஓவர் ஆகிடும். ஹீரோயின் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ முழிச்சிருவாரு, அவங்கள பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட சும்மா கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபா குழந்தை குட்டியோட குடும்பமாக வாழணும் தான் எனக்கும் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்புறன்ற மாதிரி கிளம்புவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரி உன் கூட பழகுன மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம பழகிருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நினச்சி பாருன்னா அவளுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே புரியல, அதனால தான் அவள் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்வார், நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு ஜோக்காக தான் இருக்குது, நம்ம இப்போ தான் முதல் தடவை மீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சொல்லிக்கவே மாட்டார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அதில் வந்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி நைட் வந்து அவங்க ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த பார்ட்டியை பற்றி தான் ரிமைண்ட் பண்ணவும் சரி ஓகே இப்போ நம்ம அந்த பார்ட்டிக்கு கிளம்பணும்னு ஹீரோ நினைப்பாங்க. அப்போ ஹீரோ கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு நீ அந்த பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்து இப்போதைக்கே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம். ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கபோர்டை திறப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுவாங்க. ட்ரெஸ் என்ன ஸ்கர்ட் மாதிரி இருக்குது, இதை நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கவும் இப்போ நடக்கிற பார்ட்டிக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற ட்ரெஸ்ஸே நீ போட மாட்டியா, நீ நடந்துக்கிறது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே உன்னை பார்த்த மாதிரி பழகுன மாதிரி இருக்குது, நீ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்ல இன்னுமா என்ன நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கவும் நீ என்ன இம்போஸ்டரா உன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவம் தான் படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து வேணும்னே செய்கிற, என்னை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ணுற, ஆனால் நீ யாருன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லவும் அவர் சொல்லவே மாட்டார். நீ இப்படியே யோசிச்சுட்டே இரு, நீயா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை வந்து எல்லாரும் உனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது டெவில் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். கொஞ்சத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு வந்து கண்ணை மூடி அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்ற பேரில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி இப்போ இந்த பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க நான் உனக்காக ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கவர், இவர் உனக்கு நல்லாவே மேக்கப் பண்ணி விடுவாருன்னு சொல்லவும் அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ எல்லா மேக்கப்பும் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் தான் நீ எவ்வளோ அழகாக இருக்க பாரு, ரொம்ப மாடலிங்காக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடுவேன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா இந்த ட்ரெஸ்ஸில் தான் நீ பொம்பளை புள்ள மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி ஓகே இந்த பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட கிளம்பிடுவாங்க. அந்த பார்ட்டிக்கு வரும்போது இப்போ எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா இவ்வளோ நாளாக அடாவடியாக தெரிஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி நான் பொம்பளை பிள்ளைங்க மாதிரிலாம் அழகாடுற, அதாவது அவங்க எப்பவும் போகிற பார்ட்டி வேறு தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். எல்லாரும் அப்படி கேட்கும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. இல்லை யாரு கூடயும் சேரவே மாட்டா, இப்போ ஒருத்தரோட வந்திருக்கானா அவன் யாராக இருப்பான், இவங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படி இப்படின்னு அந்த பார்ட்டிக்குள்ளேயே அவங்களே ஒருத்தர் மாற்றி பேசிப்பாங்க. நுழைஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொருத்தர் வந்து ஹீரோயினுக்கு கை கொடுக்க வருவாரா. உடனே ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்காது. உடனே அவர் கையை தட்டி விட்டு அவர் கையை கொடுத்துப்பாரு. அவரோட பார்த்துட்டே இருப்பார். 2 பேருமே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோயினும் இப்போ புதுசாக வந்திருக்கோன்னு பேசிட்டே இருக்கும். ரொம்ப நாள் உன்னை பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. அங்கேருந்து வரும்போது பார்த்தோன்னா அதே பார்த்துட்டே வந்ததுனால ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு மேலே இடிச்சிருவாரு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு வேணும்னே இடிக்கிறியா, கண்ணு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். இவர் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டே இருப்பாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அதையும் ஒரு கிண்டலாவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா தான் பண்ணிட்டேன், அதாவது இடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, நான் எப்படிப்பட்ட பணக்கார பொண்ணுன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்ற மாதிரி அது ஹீரோ கிட்ட பேசும். அந்த பொண்ணை பேசி வச்சிருப்பாங்க போல தெரியுது. அதனால இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்த்து பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோ எவ்வளோ பேசிட்டே இருப்பாரு. அப்போ மற்றவங்களும் பதிலுக்கு பதில் அங்கே சுற்றி இருக்கவங்க பேச இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நான் முடிவு பண்ணல, நீ தான் எனக்கானவனா அப்படின்றத நான் இன்னும் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் திமிராவே பேசும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவை ஓங்கி ஒரு அரைஞ்சிரும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஹீரோயின் வந்து இப்போ எந்திரிச்சு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணு ரொம்ப பணக்கார பொண்ணு அப்படின்னு நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் என்ட்ரு ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி ஏஜ் வந்துட்டு 34 தாண்டி போயிட்டு இருக்கு, இப்போ உனக்குன்னு வந்து மாப்பிள்ளைன்றத நீ ஏன் அவனுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மியான வயசு, அவனையே நீ வந்து உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கான மாப்பிள்ளைக்கான ஏஜ் வந்து என் அப்பா வயசில் யாராவது இருந்தால் அவங்கள வேணா நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வம்பு பண்ணும். வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி வளரணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உன் ஃபேமிலியில் உனக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கலாம், நான் உனக்கு இப்போவே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க. அதுக்கு உடனே சமூகவும் வந்துடும். உனக்கு என்ன தைரியம் தான் என்னையே அடிச்சுட்டு நீ இங்கேருந்து போக பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற ஒன்றும் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லைன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்களா, உன்னை நான் இங்கேருந்து போக சொன்னாதான் நீ போகணும், உனக்கு நான் இன்னும் பர்மிஷனே கொடுக்கல அப்படின்ற
மாதிரி திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணும். வந்துட்டு நான் ஒரு பணக்காரனை வந்துட்டு எனக்குன்னு பேசி வச்சிருக்காங்க. அந்த பணக்கார பையன் வந்துட்டு இப்போ எனக்காக வருவான். அவன் வந்து இங்கே நடந்த விஷயத்துக்கான ஜஸ்டிஸ் அவன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இது சொல்லவும் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணும். நீ அது வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோயினும் சரி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு டயல் பண்ணுற நம்பர் யாருக்கு போகும்னா ஹீரோவுக்கு தான் போகும். டக்குன்னு அவர் வந்து திரு முடிச்சுட்டே இருப்பார். நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் வேண்டாம் இருக்கட்டும், அவள் யாரை தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோ நின்றுட்டே இருப்பார். சைலண்ட்டில் வேற போட முடியல. இந்த பொண்ணு கால் பண்ணவும் நேராக இவருக்கு தான் ஃபோன் வரும். டக்குன்னு இவர் எடுத்துருவார். எடுத்து என்ன சொல்வார், நான் அப்புறம் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருவாரு. இப்போ இது என்ன பண்ணு, ஃபோன் போயிட்டே இருக்குது, எதுக்காக வந்துட்டு ஒன்றுமே இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவர் ஃபோன் எடுத்தார்ல, ஃபோன் ஆன் பண்ணல, சைட் பட்டனை மட்டும் அமர்த்தி விட்டுட்டு அப்புறம் பேசுகிறன்ற மாதிரி காலை கட் பண்ண மாதிரி ஃபோனை வச்சிடறாரு. இது என்ன நினச்சிக்கும், எதுக்காக அவன் இன்னும் எனக்கு வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்ற மாதிரி இந்த பொண்ணு நினைக்கும். இன்னைக்கு பூராவுமே இருந்தாலும் உன்னோட கால் வந்து ரீச் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும் போது உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துரும். கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் அலங்கோலமா அது மாதிரி ஆகும்போது ஹீரோ டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வார்ன் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடுவார். அவங்களுக்கு ரொம்ப வெறியேறி இருக்குமா, அதனால ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்வார், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீ ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ரொம்பவே அசிங்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் இன்னும் தான் தனியாக அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் யோசிப்பார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்த மாதிரி இல்லை, இப்போ நிறையாவே நீயும் மாறிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்களை போதும்னு ஆயிடும் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களை தூங்க வச்சிருவாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோ படுத்திருக்கிறத பார்த்தாலும் எட்டி ஒரே உதை. அவர் கீழே போய் விழுந்துடும். உனக்கு என்ன தைரியம் என் பெட்டில் வந்து படுத்திருக்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் இருக்கிற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. கேட்டுருவாருன்னா வந்துட்டு எப்படி நீ எனக்கு கடனாளியாக இருக்கும்போது எப்படி நான் போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ அவங்களுக்கு புரியும், முத நாள் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருந்ததுனால அவன் ஏதோ கேட்குறான் போல இருக்கு, பணம் ஏதோ கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கி அந்த காடை தூக்கி வீசுவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவர் அதை மீன் பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு வந்து நான் வந்து கிராஜுவேட்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு வேலையே இல்லை, தயவு செஞ்சு உன் ஆஃபீஸில் என்ன வேலைக்கு எடுத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு 28 அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கே ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாகிடுவாங்க. சாரி என்னோட ஒரிஜினல் ஏஜ் வந்து 22ன்னு சொல்லும்போது அவ்வளோதான் அவங்களுக்கு தலையை போட்டு பிச்சுக்கலாமான் இருக்கும். என்னடா இது, நம்மளுக்கு 34 ஆகுது, இவனுக்கு வந்து 22 தான் ஆகுது, கிட்டத்தட்ட 12 வயசுக்கு என்னை விட அவன் சின்னவனாக இருக்கானே, என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சின்ன பையன் கூட நம்ம பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 12 வயசில் பசங்களே இருப்பாங்க. அப்படி பார்த்தா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து 12 வயசில் பசங்க இருக்காங்க, இவன் என்ன இந்த வயசில் எனக்கு நினைச்சாலே எரிச்சலாக இருக்கும் போதும் இவன் எங்கேருந்து துரத்தி விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். ஏன்னா 12 வயசு சின்ன பையனாக இருக்கறனால அவங்க அப்படிலாம் யோசிப்பாங்க. இப்படி நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, சின்ன வயசு பையன் கூட பழகிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மரியாதை எங்கேயாவது போய்டு அப்படின்ற மாதிரி கத்துவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பார். உனக்கு தான் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, போய் பொழைச்சிக்கோ எங்கேயாவது அப்படின்னு சொல்லி திட்டி விடுவாங்க. வீணா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்வார். நீ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்ச அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் இப்போ கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நேற்று அந்த பார்ட்டியில் என்னை நீ காப்பாற்றிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் வந்து மன்னிச்சு விட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது உடனே அந்த பையன் ஒரு கரெக்டாக ஒரு லைனை சொல்லிடுவார். உங்களுக்கு நாக்கு தான் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு திரியிறீங்க, ஆனால் இதயம் வந்து ரொம்ப மென்மையானது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் டோட்டலாக அப்படியே விழுந்துருவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுவார். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இவன் யாருன்னே தெரியல அவங்களுக்கு, இன்னும் இவர் யாருன்னே தெரியல, அந்த ஆன்டி சொன்ன பையன் எவர்தான்றதும் தெரியல அவங்களுக்கு. அது இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எனக்குன்னு ஒரு பையனை பார்க்க சொன்னல, சீக்கிரமாக அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒருத்தரை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை வேற திரும்ப கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் ஹீரோயின் வெளியே வரவும் அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் ஹீரோ வந்து பெரிய பணக்கார ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கடா போனேன், ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்கடா சுற்றிட்டு திரியிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வரம்மா முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை இருப்பார். இவர் வந்ததே அவங்க அம்மாவுக்கு தெரியாது, ஆனால் நேராக ஹீரோயின் இவருக்கு பிடிச்சதுனால அங்கே வந்து தங்கி அவங்களோட இருந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்றதை சொல்லாமே பழகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்போ எவ்வளோ பெரிய மீட்டிங் ஒன்று இருக்குது தெரியுமா, சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த நாய் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வேற கேட்டுகிட்டே இருப்பார். அதோட அவர் சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்களா, அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க தோல்லையே சாய போவார். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அவர் அப்பவும் கேட்காம திரும்ப ஹீரோயின் தோல்லையே சாஞ்சிக்கிட்டே போவார். அப்போ ஹீரோயின் வந்து கரெக்டாக அவரோட அம்மா கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணோட பார்த்துருவாரு, டக்குன்னு ஒதுங்கி போய் உட்காந்துப்பாரு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் எங்கே போனானே தெரியலம்மா, இன்னும் வீட்டுக்கே வந்து சேரல அப்படின்னு. ஓகே நானும் சொல்கிறேன் அவனை தேடுறதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் அவனோட ஃபோட்டோ உனக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இன்னும் அவங்களும் ஃபோட்டோ அனுப்பாமல் இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா ஃபோட்டோ வந்து அப்போ மாட்டி போமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹீரோயினோட ஃபோனை வந்து தள்ளி விட்டுருவாரு. அது கீழே விழுந்த உடனே நான் அதை ஃபோனை தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை வாங்கிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இப்போ ஆஃபீஸ் இவர் கெஞ்சி கேட்டதுனால கூட்டிட்டும் ஹீரோயின் வருவாங்க. இங்கே அவங்க வரும்போதே தகவல் தெரிஞ்சிடும். உடனே ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இன்னைக்கு ஹீரோயின் வரா, அதாவது அந்த அரக்கி வரா, அவ கூட ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தன் வரா, ஸோ எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாம் இங்கே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. உள்ள வரவும் இப்போ எல்லாரும் என்ன பேசிப்பாங்கன்னா, ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போகும்போது இவன் என்ன இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பொண்ணு மாதிரி தெரியற, இவ்வளோ நாள் இந்த ஆட்டம் போட்டுட்டு
இருந்தா கடைசியாக இவளுக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் ஒரு பையன் கிடச்சிட்டான் போல இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குங்க. அவங்கள்ட்டே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள பற்றி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்குங்க. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க இவங்க டேபிள் பக்கத்துலேயே டேபிளில் இருப்பாங்க. அவங்க உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தூக்கி ஹேண்ட்பேக்கை வீசிட்டு அவங்களோட மேலே ஓவர் கோட் இருக்கலாம் அதை தூக்கி அவங்க மேலே வீசிட்டு தான் அவங்க போய் அவங்க டேபிள்லேயே உட்காருவாங்க. டெய்லி இதெல்லாம் அவங்களுக்கு வழக்கம் தான். அதை அவங்களும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் போய் உட்காந்தோடனே அவங்களுக்கு அந்த பெரிய ஹீல்ஸ் போட்டு வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்க உடனே என்னதான் செருப்பெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கழட்டி இப்படி வீசும் போது கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கால்லேருந்து மெதுவாக செருப்பை கழட்டுவார். இது உனக்கு ஒத்துக்கலைன்னா இந்த மாதிரி போடாத, அடுத்த தடவையிலேருந்து உனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் மாதிரி போடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே நான் ஈவினிங் வந்து ஒரு போர்ட் மீட்டிங் போகிறேன், அந்த மீட்டிங்க்கு நீ என்னோட வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இவர் ஹீரோயினுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அவராக இருக்கிற மாதிரி அவர் வேலையை வாங்கிட்டாரு. இப்போ வெளியே போகும்போது ஹீரோனோட ஹேண்ட்பேக் போது கொண்டு இவர் கழுத்தில் தான் தொங்க விட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த மீட்டிங் ஹாலில் நுழையும் போது அங்கே ஒரு பெரிய ஆள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், இவர் வயசு பையன் தான், அதாவது பெரிய பணக்கார். அந்த பையன் என்ன பண்ணுவான், ஹீரோட பேரை சொல்லி கரெக்டாக கூப்பிடுவோம், அந்த ஃபேமிலியோட நேமை சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அவரும் ஹீரோ என்ன பண்ணுவோம், பின்னாடி திரும்பி பார்ப்பாரு, யாரையோ கூப்பிட்ற மாதிரி திரும்பி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நீ முன்னாடி போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவோம். அவங்க வந்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு ஒரு பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டே போவார். அது அன்னைக்கு அந்த பார்ட்டியில் வம்பு பண்ணிச்சுல அதே பொண்ணு திரும்ப இங்கே இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்ட நீ நினைக்காத, நீ வந்து வாத்து கூட்டத்தில் இருக்க வாத்து தான் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இதுக்காக இந்த மாதிரி குறைக்கிறதுக்காக தனியாக நான் நாயெல்லாம் வந்து எதுவும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக தான் நீயே குறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பதிலுக்கு பதில் பேசிட்டு, நான் இப்போ வந்திருக்கிறது முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. இப்போ இந்த மீட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெரிய பெரிய சிஓவா லேடிஸே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து கொடுப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், வந்திருக்க பணக்காரவங்க வந்துட்டு இவங்களோட ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கல இந்த பொண்ணு வாய் பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிடும், வந்து உட்காந்துரும். ஹீரோயின் இப்போ போவாங்க, அவங்களோட ஓப்பன் பண்ணி காட்டும் போது அந்த இதில் ஓடுறது எல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க கூட்டு வந்த அந்த லேடி அந்த ஒர்க்கெல்லாம் அவங்கள அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க. இது வந்து வேற யாரோ பண்ணியிருக்க வேலைன்றது அதுவும் தெரியாதரமாக நின்றுட்டு இருக்கும். இதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் அவங்களோட இதை வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இது ஒன்றே அவங்களை பேச விடாது. இப்போ நீ என்ன சொல்ல வர, இந்த வேலையவே உன்னால் சரியாக செய்ய முடியல, உன்னை நம்பி எப்படி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட மப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டே இருக்கும். அவங்க பதில் பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ கதவை திறந்துட்டு ஹீரோ வந்து உள்ளே வருவார். ஹீரோ உள்ளே வரதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும். இவன் இங்கே வரான் அப்படின்ற மாதிரி பார்த்து இப்போவும் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கை கழுத்தில் தான் தொங்க விட்டு வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குமா. அப்போ அவர் கூட இன்னொருத்தர் வருவார். வேகமாக வந்து அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கல அந்த பொண்ணு உங்கே அரைஞ்சிருவார். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னையவே நீ கை நீட்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி இதை கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, இப்போ இவங்க ஒரு பெரிய ஃபேமிலி தானே ஹீரோ, அது வந்து அந்த ஃபேமிலின்றதை அவர் ஐடென்டிட்டி காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இப்போ இவர் யார் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேமிலியில் உள்ள பெரிய ஆள் இருக்காருல்ல, அந்த சிஓ இருக்காருல்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இவர். அவருக்கு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன், என்ன தைரியம் இருந்தால் எங்கள் மேடம் கிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அறைவார். ஹீரோ இன்னும் அவரோட பற்றி முழுசாக யார்ட்டையும் காட்டிக்க மாட்டார். வந்துட்டு நீ என்னை பற்றி எதுவும் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவர் வேலை பார்க்குற மாதிரி வந்து நிற்கிறாரு. ஹீரோவோட ஒரிஜினல் அவர் தான் அப்படின்ற மாதிரி காட்டிக்காமல் இவர் வந்து நின்றுட்டு இவர் இவங்களை அரைஞ்சிட்டாரா, அவர் சொன்னதுனால அறையவும். இப்போ இந்த பொண்ணு என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, என்னதான் நீ அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு ஏது ரைட்ஸ், உனக்கு யார் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிட்ட வம்பு பண்ணும்போது ஹீரோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு முட்டாளாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை பேசிட்டே பேசி அடி வாங்கிட்டு இருக்கும். கால் பண்ணுறான், அவன் என் ஃபோனை கண்டிப்பாக எடுப்பான், அப்போ உங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவோம். இப்போ ஹீரோ உஷாராயிட்டு என்ன பண்ணுவார், அவர் ஃபோனை வந்துட்டு சைலண்ட்டில் அந்த மாதிரி போட்டு விட்டுருவார். திரும்பவும் கால் கனெக்டே ஆகாது. உங்களுக்குலாம் இன்னொரு நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அது வெளியே போயிடும். நின்று போச்சுல, திரும்ப வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ஹீரோயின் வந்து அவங்க பேசுவாங்க, ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீங்கள் பேசுறது ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால் இந்த இப்போ கான்ட்ராக்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஹீரோ அசிஸ்டண்ட்டாக இருக்க சொல்லியிருக்காருல்ல, அவர் பேசுவார். பேசும்போது அந்த பொண்ணுக்கு கோவம் வரும். இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கோவப்படும். திரும்பவும் ஹீரோ நம்ப வச்சிருவாரு. அவங்க வந்த வேலையை இப்போ முடிஞ்சிடும், சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ வந்து கோவப்படுவாங்க. அந்த ஆன்ட்டி வந்து அந்த பையன் வருவான்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பையன் எங்கே போய் சுற்றிட்டு திரியறானோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியோட பையன் இருக்காருல அவரை கண்டபடி திட்டுவாங்க. ஹீரோ ஒரு வேலையை சரி விடு, நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருவாரு. இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டாக நடிச்சார்ல, அவருக்கு இப்போ தான் மூச்சே வரும். இந்த வேலை என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவன் அசிஸ்டண்ட்டாக நடிக்க சொல்லிட்டான், அசிஸ்டண்ட்டாக நடிக்கவே எப்படி இருக்குது, அதாவது ஒரு சிஇஓக்கு அசிஸ்டண்ட்டாக நடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது, நல்ல வேலை இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லாரும் செஞ்சு அந்த வெடிலாம் வெடிச்சிட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கோமா கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா,
இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் தான் பண்ண சொன்னேன். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கான வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். இதெல்லாம் சின்ன பிள்ளை தலமாக இருக்குது, சீக்கிரமாக இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. கழட்டி அவங்கள்ட்ட தூக்கி வீசுவாங்கல்ல, அவங்கள்ட்ட தூக்கி வீசும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து உங்களுக்காக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கா யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ பார்த்தா அதில் வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு அந்த பையன் மாதிரி அனுப்பியிருப்பாரு. ஆன்ட்டியோட பையன் மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது, அதுக்காக வாழ்த்து சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல சின்ன வயசாக இருந்தாலும் இன்னும் நேரில் வந்து பார்க்கல, அதுக்குள்ளே அவனுக்கு அந்த விஷயம் போயிருக்கு, அதுக்காக தான் எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கான்ற மாதிரி ஹீரோயினும் ஓகேன்றுவாங்க. வந்து உட்காருவாங்களா, எப்பவுமே ஒர்க் ப்ரெஷரில் இருக்கக்கூடாது, அப்பப்போ கொஞ்சம் சிரிக்கணும், அப்போ தான் இன்னும் அழகாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயினும் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து தனியாக வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவார். அப்போ அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அவளை பார்க்கணும் பேசணும்னா நீ பாட்டுக்கு எங்கடா சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் என்னால் இப்போ நீங்கள் பார்த்து வச்சிருக்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது, நீ இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் நான் திரும்பவும் அப்ராடுக்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுவார். இருப்பாங்க. அச்சோ நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்து யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, என்னோட கிளாஸ்மேட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாரு. ஃபோன் ஆஃப் பண்ணி வை, இங்கே ஆஃபீஸில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியாதான்ற மாதிரி ஹீரோயின் திட்டமும் சரி ஓகேன்னு அவரும் வச்சிருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள் வருவார். ஒரு பொக்கேவோட வந்து நிற்பாரு. ஹீரோன் அவரை பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஹீரோனை ஒன் சைடாக ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒரு நல்ல பையன் தான், அதாவது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பணக்கார பையன் தான். ஹீரோயின் கிட்ட பொக்கேயோட நிற்கிறத பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து கோவமாக வரும். இன்னும் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவன் இங்கே இருந்தால் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்ற மாதிரி சொல்வார். அப்படியே இருந்தா என்னோட டைரி, இதை போய் பிரிண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க டைரியை கொடுத்து விடுவாங்க. இவர் என்ன பண்ண, டைரியை வாங்கிட்டு பக்கத்து டேபிளில் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து பார்ப்பாரு. அதுக்குள்ளே இப்போ வந்தாருல, அவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் கிட்ட இந்த புக்கை எல்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு ரொம்ப நாளாக உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு அதாவது ஒரு காஃபி ஷாப் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து சொல்லிட்டே இருக்காங்களா, எனக்கான பிளைண்ட் டேட்டை வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீரோ கிட்ட வர பழகிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கான ஒரு ஆளாக தான் இவர் இருப்பார். இவர் வந்த உடனே இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் அப்போ தான் விலகி போவார். அப்படின்றதுக்காக இன்றைக்கி நைட்டே நம்ம அந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த டைமும் ஆகிடும். இவங்க 2 பேர் வெளியே வரும்போது ஹீரோவும் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. நாங்கள் பர்சனலாக வெளியே போகிறோம், நீ வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேர் ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. அங்கே சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி டேபிளே வந்து உட்காருவார். ஹீரோனை அதை பார்த்துருவாங்க. இவன் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாங்களா, அந்த டேபிளில் உள்ளவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசணும், இந்த தடவை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கா தோணும். அதில் என்ன பண்ணுவாங்க, என்ன இப்படி சாப்பிட்றீங்க, சாப்பாடுலாம் சேர்ந்து சேர்ந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயெல்லாம் தொடச்சிடுவாங்க. ஹீரோவுக்கு பயங்கரமாக வாயெல்லாம் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், உன்னோட ரிங் வந்து நல்லா இருக்குன்னு அவர் வர ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் டைம் நான் ஃப்ரான்ஸ்க்கு போகும்போது இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை போகும்போது நம்ம 2 பேரும் ஜோடியாக தான் போகணுன்ற மாதிரி அவர் சொல்வார். இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். உடனே அவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்களா, எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. இவர் மட்டும் இந்த டேபிளில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டு கத்திக்கிட்டே இருப்பார். எரிச்சலாக இருக்கும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாரு. நல்லா ஃபுல்லாக தண்ணியை போட்டு உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் வந்தாலும் அவங்க காலை பிடிச்சி கதற ஆரம்பிச்சிருவாரு. அதாவது என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு நீ தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். நீ என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்க, என்னை நீ கண்ட்ரோல் பண்ண பார்க்குற, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன்னை நான் வார்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் செம்மையாக கோவமாக திட்டி விட்டுருவாங்க. எதுக்காக என்ன வெறுக்கிறேன்றது எனக்கு தெரியுது, நான் உன்னை விட சின்ன பையனாக இருக்கேன், அதனால தானே என்னை வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவார். ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம உள்ளே வந்துருவாங்க. ஆனால் ஹீரோவை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தனக்கு தானே என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, எதுக்காக அவனை நினச்சி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி மனசை மாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பொக்கேலாம் கொடுத்தாருல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஒரு லேடி இருக்குல்ல, அந்த லேடி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இது 2 கையை தடவி தடவி உட்காந்து பேசிகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, ஹீரோயின் கிட்ட போய் நான் பேச சொன்னேன், பேசினியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், நான் பேசினேன், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவள் இல்லை, ஃபீமேல் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை சொல்கிறாங்க, அவன் என்னமோ அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, நான் சாப்பிட்டா கூட வாயை தொடச்சி விட்றா, அவள் என்ன அந்த மாதிரி கேர் பண்ணுறா, அவளுக்கு என்ன அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சரியான சமயம், அவரெல்லாம் இப்படி தான் பழி வாங்கணும், ஆனால் அவள் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ அதை மறுத்துட்டு அவளுக்கு வயசானவனாக பார்த்து மாப்பிள்ளை பார்த்து வச்சு அதை தான் உனக்காக பார்த்து வச்சிருக்கன்ற மாதிரி நீ சொல்லணுன்ற மாதிரி சொல்லுவோம். அதுவும் அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த கையை போட்டு அவர் தடவிட்டே பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு தெரியாது இவர் வந்து உண்மையிலே தான் பழகுறாருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அடுத்த மீட்டிங்காக அந்த மாதிரி டேட்டிங் போகிறான்ற பேரில்
வாழ்க்கையில தானே ஆரம்பிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக. இப்போ சினிமாக்கு போலான்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு இப்போ ஹீரோயின் சினிமாவுக்கு வருவாங்க. அந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்ணுவாரு, பறக்க பறக்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்து சீட்ல அவர் இந்த பக்கம் வந்து உட்காந்துப்பாரு. கேட்கவே விட மாட்டாரு. அவங்க 2 பேரும் பேசவும் விட மாட்டாரு. அந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. இன்னும் சொல்லணும்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் மடியில ஏறி உட்காந்துப்பாரு. இத பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாரி இருக்கும். இவன் என்ன இப்படி பண்றான்டா உடனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பார்த்துக்கோ, என்ன பார்த்துக்கோன்ற மாரி தனக்கு தானே சொல்வாரு. ஹீரோயின் பிடிச்ச என்னடா மடியில ஏறி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. எல்லாரும் அவர தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு செமக்கும் ஒரு உடனே பாப்கார்ன தூக்கி அவர் தலையிலேயே கொட்டி விட்டுருவாங்க. கிளம்பி போயிடுவாங்களா. அவங்க போன உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் தலையில உள்ள பாப்கார்ன்லாம் எடுத்து அந்த மாப்பிள்ள இருக்காருல அவர் தலையில கொட்டி விட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாரு. அவருக்கு இப்போ என்ன பண்ண தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் பயங்கரமா திட்டுவாங்க. நீ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட அந்த குழந்தைத்தனமா நடந்துக்கிறது, என்னை சுத்தி சுத்தி வரதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கிருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா திட்டுவாங்க. உடனே அவர் வந்துட்டு பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வாசல் நின்று கத்த ஆரம்பிச்சிருவாரு. அச்சோ அப்பா வேற வந்துட்டார், நீங்க இருந்து போன்னு சொன்னோன்னு எங்க போறதுன்னு கேட்பாரு. அப்ப எங்கே போக முடியாது, எங்கேயாவது ஒளிஞ்சு தோல அப்படின்னு சொல்லிட்டு ஒளிய மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்போ நீ ஒளியலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு எடுத்து ஒரு உதச்சு அவரை ஒளிய வச்சிருவாங்க. அவருக்கு வலி தாங்க முடியாம அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வந்து கதவு திறப்பாங்க. அவர் வேற பொண்ணு பேரை சொல்லுவாரு, அழகி பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கதவு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் கதவு திறந்த உடனே ஓங்கி ஒரு அறை விழுதுரும். என்னப்பா இவ்வளோ ஆசையா கூப்பிட்டு ஆசையா வந்து கதவு திறந்தா ஓங்கி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்படி அடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, எங்க அந்த பையன் அப்படி சொல்லி, எந்த பையனை கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் என்னோட ஃப்ரெண்டோட பையன்ப்பா, அவனை போய் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க, அவன் கிட்ட வேலை பார்க்குறான், அவன் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உனக்கு நான் என்கேஜ்மெண்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன், அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கல அப்படின்னா வேற மாதிரி நடந்துருன்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. தன்னால நின்று கத்தி கத்தி பேசிட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்துடுவாரு. வந்த உடனே எல்லாமே உன்னாலதான், எதுக்காடா என்ன சுத்தி சுத்தி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பயங்கரமா ஹீரோ போட்டு திட்டுவாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஏன் இருக்கா இப்போ நீ கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு இவர் சமாதானப்படுத்தும் போது, இப்போ நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன், எப்படி நான் எதை சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோ திரும்பவும் வந்து அவர்கிட்ட அந்த சீரியஸ்னஸே தெரியாம விளையாடிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களோட ஒருத்தவங்க பொண்ணை விட பசங்களுக்கு வந்து வயசு கம்மியா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க கப்புள்ஸோட போட்டோஸ்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட காட்டுவாரு. இங்க பாரு இவங்களாம் சந்தோஷமா இல்லையா, இவங்களாம் சந்தோஷமா இல்லைன்னு கேட்கும்போது, உனக்கு இதே வேலை தான் தெரிஞ்சிட்டு இருக்க, மரியாதை எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் பிடிச்சி திட்டி விடுவோம். அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. இருக்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி விடுச்சு அந்த பொண்ணு. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பேசுவாரு. இது ரொம்பவே அவனை உதாசீனப்படுத்திட்டே இருக்கும். நான் சொன்ன வேலையை நீ எப்போ முடிக்க போற அப்படி இப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் நான் முடிச்சிருவேன், ஆனா நீ என்ன கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசுறத வந்து ஹீரோயின் கவனிச்சிருவாங்க. அப்ப என்ன சொல்வாங்கன்னா, 2 பேரும் இந்த வேலை சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, பொறுத்து இருந்து பாருங்க நான் உங்களை என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தாகணும்னு சொல்லிட்டாருல, யாரு கூடனா இந்த லேடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு பாரு ஒருத்தர் நடிக்கிறதா, அவர் கூட தான் இப்போ என்கேஜ்மெண்ட் அவங்க அப்பா பண்ணி வச்சிருக்காரு வேற. அவங்க இப்போ ஹீரோயினுக்கு ஒரு வழியே இருக்காது, அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல்ல. ஆனாலும் இவங்களை கையும் களமா பிடிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன நடக்குது நானும் பார்க்குறேன்ற மாதிரி இப்போ அந்த பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கையை கோர்த்துட்டு அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இந்த லேடி இருக்குல்ல, இது நல்ல பிள்ளை மாதிரி வரும், ஃபைனலாக உனக்கு ஒரு பையன் கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அது வேற அங்கே வந்து சொல்லவும், உன்னை இந்த பார்ட்டிக்கு வெல்கம் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ வெல்கம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, உன்னை வாழ்த்து சொல்றது என்னோட கடமைன்ற மாதிரி இது பேசும். பரவாயில்ல, இன்னைக்கு நான் வந்ததுக்கான மெயின் காரணமே உனக்கான ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இது சொல்லும் போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இன்டென்ஷனோட நீங்க வந்திருக்கன்றது எனக்கு தானே தெரியும் அது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. கோட் பேண்ட்லாம் போட்டு வந்துருவாரு. வந்த உடனே இந்த பொண்ணு அவரை திட்ட ஆரம்பிச்சிடும். இங்கேயுமா நீ சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, என் மேடத்தோட இன்னைக்கு இது என்கேஜ்மெண்ட் நடக்குது, நான் இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி அதுகிட்ட சொல்வாரு. அதோட மாப்பிள்ளைக்கு கை கொடுக்க போறவர் காதுல என்ன சொல்வாருன்னா, உன்னை கொண்டு இன்னைக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை அதோட உன் கதையை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் மாப்பிள்ளை காதுல வேற சொல்லுவாரு. என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ இப்போ கை தட்டுவாரா, அவங்க ஹீரோனோட அப்பாலாம் வேற நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ கை தட்டின உடனே பார்த்தோன்னா ஒரு லேடி வேகமா ஓடி வரும். வந்தோன்னு பார்த்தோன்னா அது என்ன சொல்லணும், நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ எப்படி என்ன நீ ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி அது கேட்கும். ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க அப்பா அதுக்கு மேல ஆச்சரியமா நின்றுட்டு இருப்பாரு. அது கூட பரவாயில்ல, அடுத்தது ஒருத்தர் வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி நிறைய நஷ்டமாயிடுவாங்களா, அந்த மாதிரி நீ விளையாடி நஷ்டமாயிட்ட, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ கொடுக்கவே இல்லை, நீ இப்போ எவ்வளோ கடனாளியா இருக்க, நீ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு கல்யாணம் வேற பண்ணிக்க போறியா, இப்படியாவது அது கல்யாணம் முடிச்சோன்னா இப்படியாவது எனக்கு அந்த பணத்தெல்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க. சரி சரி உனக்கான டைம் முடிச்சு அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஹீரோ கூப்பிடும் போது அதை விட இன்னும் பிரமாதமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் பொண்ணுங்களை மட்டும் இல்லை பையன் கூட லவ்வா இருப்பாரு. அதில் பார்த்தா ஒரு பையன் வந்து ஏன்டா என்னதான்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அவன் வேற வந்து நிற்பான். அதோட அவ்வளோதான், அங்கே வந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோயினா அவங்க அப்பாட்ட போய், இதுக்கு மேலே என்ன அசிங்கப்படுத்த முடியாதாப்பா அவங்களால, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னப்பா ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. அந்த கூட பரவாயில்ல, ஆனால் இது எல்லாமே உண்மை
செம்மையாக இருக்கும். ஒன்று ஹீரோயின் கிட்ட போய் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள போவாரா, ஒன்று ஹீரோக்கு கோவம் வரும். அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டவொடனே நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் என்ன பிரமாதம், இன்னும் ஒரு மெயின் பிக்சர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையும் ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அவர் கூட அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தடவிட்டே இருக்குமே, அந்த வீடியோவை ஹீரோ வந்து ப்ளே பண்ணி விட்டுருவார். அவ்வளோதான். இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு இவ்வளோ நேரம் பொத்து வச்சுட்டு ஆத்திரம் அவ்வளோ வந்துடும். அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், மாப்பிள்ளையை எட்டி ஒரு உதச்சு அவர்கிட்ட பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி வரும். வந்த உடனே நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லுமா, இன்னைக்கு உன்னை போனா போதுன்னு நான் சொல்லிட்டு உன்னை விடுறேன், இதுக்கு மேலே நீ ஏதாவது ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன் மனத்தை வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக திட்டவும் ஒரு மாதிரி இப்படியும் செலுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு வெளியே போயிடும். இப்போ ஹீரோனோட அப்பா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுவார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கவனத்தையும் திருப்பி விட்டுருவாரு. அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையே ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்து என்னை இவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ என்ன கேட்பாருன்னா, எனக்கு அப்போ எதுவும் ரிவார்ட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன ரிவார்ட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அதுக்கு வா நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கூட்டு போவார். அங்கே பார்த்தோம்னா அங்கே ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, பார்க்கெல்லாம் இருக்கும்ல, விளையாடுவாங்கல்ல எல்லா கேம்ஸ், அதெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு போய் ஒரு நாள் பூராவுமே ஹீரோயினோட ஜாலியாக விளையாடிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வீட்டுக்கே வந்துட்டு அந்த மாப்பிள்ள இருக்காருல, அவரும் அந்த லேடியும் 2 பேருமே வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, இப்போ ஊர் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்தால் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ நடக்காட்டி எங்கள் கம்பெனிக்காக நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எங்களோட கம்பெனி ஷேர் தானே மொத்தமாக உங்களுக்கு வேணும், எல்லாத்தையுமே வேணுமா, எல்லாமே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருமா, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு நிற்பாங்களா. உடனே அவங்க அப்பா வந்துருவாரு. நீ உட்காருமான்னு சொல்லிட்டு அவர் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துருவாரு. இவனை எதுக்கு இவனை உள்ள விடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட மேனேஜர் இருக்காங்கல்ல, என்னோட சிஓ அவங்க தான், அதாவது ஹீரோயின் அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் அதான், நான் இல்லாமல் இந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உட்காந்துப்பாரு. உடனே இது 2த்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்போதான் ஆட்டம் போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படி என்ன கல்யாணம் திடீர்னு நின்றுச்சு, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியன்னு சொன்னதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் இருக்கும்ல, அப்போ கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர்ந்து மிரட்டிகிட்டே உட்காந்துருக்கும். இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க 2 பேருக்கு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொளுத்தி போட்டு விட்ருவாங்க. உடனே ஹீரோனோட அப்பா வந்து என்னம்மா சொல்கிற அப்படியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். உடனே இப்போ இவங்க என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், இப்போ ஹீரோ என்ன சொல்வார், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அப்படி எங்கள் மேடம் வந்து எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை நான் அந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அஜிஜோ நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்க வாங்கின கடனை அவங்க கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் நீ கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். அந்த லேடியால் அதை நம்பவே முடியாது. அது ஆச்சரியத்தில் உட்காந்துருக்கும். அதே மாதிரி அந்த ஆள் இருக்கான்ல, அவன் செஞ்ச சீட்டிங் எல்லாத்தையுமே இப்போ போலீஸ்ட்டு கொடுத்து சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இது 2 விட்டா போதும், அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிடுங்க. இப்போ போனோன்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச போகும்போது ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ வந்து நான் அவங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லி என்னை முட்டாளாக்க பார்க்காத, நீ யாருன்றத உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போது ஹீரோன் வந்து நம்பவே மாட்டாங்க. இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் உடனே ஹீரோயின் கிட்ட முட்டி போட்டு உட்காந்துருவாரு. பல வருஷத்துக்கு முன்னாலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. நான் தான் உன்னோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உனக்கு அசிங்கமா இல்லை இப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இதுக்கு அசிங்கம் பண்ணோம், முன்னாடிலேருந்தே நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேற ஆளை தேடிட்டு இருக்க, உண்மையிலேயே உனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்நேரம் அது ஆகியிருக்கும், நீ எனக்கானவ, அதனால தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். ஹீரோயின் கோவப்படுவாங்க. நீ என்னோட ஃப்ரெண்டோட பையன், அது மட்டும் இல்லாமல் என்னை விட 12 வயசுக்கு சின்னவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக திட்டுவாங்க. இப்படி என்னை சுற்றி வந்தது நடித்தது ஒரு மங்கி மாதிரி என்னை சுற்றி வந்து இவ்வளோலாம் நீ விளையாட்டுத்தனை காட்டினது எல்லாமே ட்ராமா தானே, அப்போ இவ்வளோ நாளாக நீ நடிச்சிருக்க. ஏன்னா அவர் ஃப்ரெண்டோட பையன்ற எல்லா விஷயம் இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோ கோவப்படுவாங்க. ஏன் உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டால் என்ன நினைப்பா, அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. ஒன்று இவர் என்ன சொல்வார், எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது, எங்கள் அம்மாவை சம்மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. ஹீரோனுக்கு அழுகையே வந்துடும். இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அவர் அதுக்கு தகுந்த மாதிரியே பதில் சொல்லிகிட்டே இருப்பார். வச்சுக்கேன், உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இடையில பிரிவினை தான் வரும், அது மட்டும் இல்லாமல் அம்மா பிரிஞ்ச பாவமே எனக்கு வந்து சேரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கோவப்படுவாங்க. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க பெட்டியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த பெட்டி பூராவுமே ஹீரோனோட ஃபோட்டோஸாக நிரப்பி வச்சிருப்பாரு ஹீரோ. இதெல்லாம் பார்த்தோன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போயாவது புரியுதா, உன்னை எந்த ஸ்டேஜ்லேருந்து எப்பத்துலேருந்து நான் உன்னை என் மனசில் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கணும். திரும்ப இதையே சொல்லிட்டே இருக்காத, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோன் கிழிச்சு போட்டுருவாங்க. சொல்லுவாங்க, இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு என்னை ஏன் கல்யாணம் பண்ணோம், அது
நம்மளுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் தோணுன்னு அந்த மாதிரி தோணவே தோணாது. இன்னைக்கு நேத்து கிடையாது. பல வருஷமா உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை தவிர வேற யாருமே என் மனசுல இல்லைன்னு எவ்வளோ சொல்வாரு. என் கூட விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோக்கு மனசே கேட்காது. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்வார். ஹீரோயின் அதெல்லாம் கேட்கவே தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார், இனி எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கேருந்து போகிறேன் மட்டும் நான் சொல்லிடுறேன், நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறேன், அதுதான் உண்மை, அதை மட்டும் நீ எப்போ புரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதுக்கப்புறம் ஹீரோனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி நேராக அவரோட வீட்டுக்கு வருவார். அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அந்த லேடி, ஹீரோட அம்மா. அவங்க வந்து பார்த்து தன் மகனுக்காக பார்த்து வச்சிருக்க பொண்ணு யாருன்னா ஹீரோயின் கிட்ட அடிக்கடி வம்பு பண்ணிட்டே இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் தன் மகனுக்காக அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க. அது வீட்டுக்கு வந்தோடனே இப்போ தான் ஹீரோவை பற்றி புரிஞ்சுக்கோ, நீ தான் அந்த மாப்பிள்ளையா, உனக்கு தான் நான் பல தடவை ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது இவருக்கு தானே, காலையும் அவருக்கு ரீச் ஆகலை எடுக்கலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது, நீ தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர்கிட்ட குழஞ்சு பேசும். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக இருப்பார். ஆல்ரெடி அவர் பயங்கர வெறியில் இருப்பார். அதனால கோவமாக வரும். கேட்கும்போது நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா, உன்ட்ட சாரி கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசும். அப்புறம் அப்போ ஹீரோ கேட்பார், அப்போ இவ்வளோ நாளாக நீ பண்ணதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது அது எல்லாமே ஒரு ட்ராமா தான், அவளை எனக்கு பிடிக்காது அதுக்காக தான் நான் பண்ணது, மற்றபடி எதுவுமே கிடையாது, நீ ஏதாவது தப்பாக நினச்சிருந்தா நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பெல்லாம் கேட்கும். சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாகவே இல்லைல்ல, 1000 தடவை அந்த பொண்ணு நீ கேட்ட உனக்கு வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லைன்னு கேட்டால் உனக்கு தான் வெக்கம் இல்லை, உன்னை பற்றின விஷயம் எவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போவும் வந்து கொஞ்சம் கூட ஒரு சூடு சொன்னே இல்லாமல் என்கிட்ட வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், என்ன தான் லவ் பண்ணுறேன்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீ சொல்கிற, உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தால் சரி, எனக்கு தான் உன்னை பற்றி எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா கேட்பாரு. சரியா இல்லையான்னு சொல்லிட்டு விரட்டி விடுவோம், அதுவும் எந்திரிச்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோ மறுநாள் போய் ஹீரோயின் கிட்ட பேசுவார். ஹீரோயின் இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே விருப்பப்படல, இங்கே நீ இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. திரும்ப ஹீரோ கிளம்பி வந்துருவார். அவங்க அம்மா வேற கால் பண்ணுவாங்க, ஏடா நினச்சிட்டு இருக்க, நீ உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருந்தா அந்த பொண்ணை துரத்து விடுறியா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அவளை பிடிக்கலம்மா, அவளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு, எனக்கு தெரியாமல் தான் உனக்கு நான் அந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னா, அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியோட கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ விருப்பப்படுறாங்க, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கும், பேசி சரி பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு வச்சிருவாங்க. கூத்துல இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ண, நேராக ஹீரோயின் கிட்ட போய் பேச போயிடும். போன உடனே ஹீரோயின் இப்போ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. உடனே அந்த பையனுக்கும் உனக்கும் என்ன அப்படி ஒரு இதுன்னு கேட்கும்போது அவனுக்கும் எனக்கும் யார் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டோட பையன், அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்குள்ள கிடையாது, அது இல்லாமல் அவருக்கால அந்த பையனோட அம்மா வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது என்ன சொல்லணும், அவங்க வீட்டுக்கு மருமகளாக ஆக போகிறது நான் தான், அது உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு தான் வந்தேன், இதுக்கப்புறம் உன் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு லிமிட்டோட பழகு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க அப்செட்டாகவே இருப்பாங்க. கிளம்பி போகும்போது ஹீரோ உள்ள வரும்போது திரும்ப ஹீரோ கிட்ட போய் நின்றுட்டு, நான் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிச்சிரு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும். அந்த டைம் ஹீரோயின் வந்து 2 பேரும் பேசுகிறத பார்ப்பாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சி இழுக்கும். ஹீரோ அப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கும் உன் ஃபியான்ஸுக்கும் இடையில எதை வேணா இருந்துட்டு போட்டோம், இதுக்கு இடையில என்ன இழுக்காத, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, உங்களோட பிரச்சனையை பார்க்கறதுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேருந்து கிளம்ப போவாங்க. ஹீரோ கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டார். வேகமாக ஓடிடுவாங்களா லிஃப்ட்டுக்குள்ளே. அவங்கள துரத்திட்டு இவர் போகும்போது இப்போ என்ன சொல்லிடுவாருன்னா, ஹீரோ இன்னொரு தடவை என்ன சுற்றி வந்தானா அவ்வளோதான் உன்னன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவார். ஆனால் அவருங்க முன்னாடியே ஹீரோயினை பின்னாடியே இவர் தொடர்ந்து போகிறதவொடனே ஹீரோயினை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவமாக வந்துடும். ஹீரோயின் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இறங்கி நடந்துட்டு இருப்பாங்க கார் பார்க்கிங்கில். இவர் பின்னாடியே போவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு ஆளுக்கு கால் பண்ணி ஹீரோயினை ஒரு வேலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துரும். அதுபடி ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது அவங்கள அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோ இப்போ கீழே இறங்கி வரும்போது என்னடா இது ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரியலன்னு தேடுவார். அப்போ பார்த்தா ஹீரோனோட பர்ஸ் மட்டும் கீழே கிடக்குமா, பர்ஸ் மட்டும் இருக்குது, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோனை தூக்கிட்டு வந்தார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஒரு ரூமில் ஹீரோயினை வந்து அவங்கள ஒரு பக்கம் உட்கார சாய்ச்சி வச்சுட்டு இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அவள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்க மாதிரி க்ளோஸ் அப்பில் வச்சு செல்ஃபி ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். அவர் அப்படி தானே தூக்கிட்டு வந்திருக்காரு. முடிச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்டி உதப்பாங்க. ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க போக ஹீரோயினை போட்டு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அவர் அடின்னு போட்டு அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அப்புறம் சில பேர்ல ஆளுங்கள்லாம் உள்ளே வருவாங்க. ஹீரோட ஆளுங்கள்லாம் உள்ளே வரும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ விடவே மாட்டாங்க. ஹக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களே பார்த்து வெக்கப்படுவாங்க. வந்தவங்களே பார்த்துட்டு உடனே ஹீரோனை சொல்லுவார், இவனை தூக்கிட்டு போய் வெளியே வீசுங்கன்னு சொல்லுவோம். அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அமைதியாரு, உனக்கு வந்து மயக்கத்தில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கூட அப்படியே திரும்பவும் இருப்பாங்க. இப்படியே இருக்கவும் இப்போ காலையில் விடிஞ்சிரும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண் முழிக்கும் போது ஹீரோ பக்கத்தில் வந்து திரும்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் கோவமாக வரும். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ வாசலில் வந்து யாரோ பேசுகிற சத்தம் கேட்கும். யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோட அம்மாவாக இருப்பாங்க. ஹீரோனை பார்க்கறதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வாடா எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் அவரை ஒழிச்சு வச்சுட்டு அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோயினோட அம்மா வந்து கேட்பாங்க, அவன் வந்தானா உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தானா, நேற்றே வந்தால் நீங்கள் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லை நான் இப்போ தான் முழிச்சேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக அதாவது லேட் நைட்டில் வந்ததுனால கொஞ்சம் தூங்கிட்டேன், இப்போ தான் முழிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஒரு பையனோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடி நீ ஏதோ ஒரு பையன் கூட
கூட டேட்டிங்கில் இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்துட்டு அவங்க சமாளிச்சுட்டே இருப்பாங்களா, என்னடி அந்த ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, இதை பார்த்தா வந்து சின்ன வயசு பையன் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அந்த பையனோட திங்ஸை வச்சு பார்ப்பாங்களா. உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஆமான்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதோட அப்போ நீ இப்போ எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு, இப்போயாவது நீ கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வந்து அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு அவனை ஏன்னு கேட்கும்போது, இல்லை அவன் என்னோட சின்ன பையனோட சின்ன பையனாக இருந்தா என்ன, அதெல்லாம் லவ்வுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அது மட்டும் கிடையாது, அவன் என்னை விட 12 வயசுக்கு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லுவாங்க. அதுதான் என் மனசுக்கு உறுத்திட்டே இருக்குன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, 12 வயசுக்கு சின்ன பையனா, அப்போ நீ சந்தோஷம் தான் படணும், என்னால் நம்பவே முடியல தெரியுமா, எதுக்காகனா அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், அவன் ரொம்ப அழகாகவும் இருப்பான், அவன் உன்னை இன்னும் நல்லா பார்த்துப்பான், அதனால நீ அதை பற்றி கவலையே படக்கூடாது, நீ உடனே ஓகே சொல்லி செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி உனக்கு எந்த கவலையுமே கிடையாது, அதனால நான் எதுக்கடி கவலைப்படணும், இப்போ இதுதான் ஃபேஷனே, வயசில் கம்மியானவங்களை கல்யாணம் பண்ணுறது தான் இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆகிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி நடக்கிறா அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீயும் இதை பற்றி பெருசாக யோசிக்காத, உடனே ஓகே பண்ணு, உடனே கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அங்கே அவர் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு, அவரை வேற பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிச்சு கெடுத்துக்காத, இதுதான் வந்து உனக்கு லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்னா அதை நீ துணிஞ்சு அதை பண்ணு, இதுக்கப்புறம் நீ வந்து எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாது. சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு வயிற்றெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறமா சாப்பிட வருவாங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இவங்கள்ட்ட இப்போ ஃப்ரெண்டு தானே, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனோட போக்கே இப்போ வர வர சரியில்லை தெரியுமா, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்றுறான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுவாங்க. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் வர மாதிரி ஆகிடும். உடனே என்னடி ஆச்சுன்னு, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆக்சிடென்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சமாளிப்பாங்க. இருக்கும்போது ஹீரோ இருக்காருல்ல, அவர் இப்படியே பின்னாடியே வந்துருவார். இங்கே வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே, நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு, நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாரு. உடனே என்ன முட்டாளாக்க பார்க்காத, எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்குன்னு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி வச்சா அவளை பிடிக்கலன்னு சொல்கிறேன், என்கிட்ட பேசாதன்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கோச்சிப்பாங்க அவர் பையன்கிட்ட. அவருடைய சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சமாதானம் ஆகிட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன் ஆன்ட்டிக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், எனக்கு தெரியுமா உனக்கு, அவனை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்பாங்க. ஓ அப்படியா, குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். எதுவுமே காட்டிக்க மாட்டார். ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அந்த பையனுக்கும் உன் ஆன்ட்டியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் ஒரே வயசா அப்படின்னு, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோ எந்திரிச்சு போய் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு, எங்கள் மேட்ச் பொருத்தம் அதாவது ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, உன் விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லை, மொதல் எந்திரிச்சு போ, அவகிட்ட போய் உனக்கு பார்த்து வச்ச பொண்ணுக்கு வந்துட்டு நான் ஓகே சொன்னேன்னு போய் சொல்லுப்போ, உன் கல்யாண ஏற்பாடு பண்ணி அதை அந்த மாதிரி சொல்லவும் உங்கள் அம்மா என்ன நினச்சிப்பாங்கன்னா, இவன் கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லை, போய் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுன்னு சொல்லும் போது இந்த பையன் என்ன சொல்வான், நான் பல தடவை சொல்லிட்டேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன், எங்கள் பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், மொதல் எந்திரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோனை பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ திரும்பி பக்கம் ஹீரோயின் ஒருத்தர் மாறி மாறி பாவமாக பார்த்துப்பாங்க. ஆரம்பிக்கும் போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வாயை நீ திறக்கவே கூடாது, திறந்த அப்படின்னா இப்போ நான் சாப்பாடு ஊட்டி விடுவேன், அதுக்கு மட்டும் தான் நீ வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாய் தரன்னு சொல்லி அவங்க வாயில் சாப்பாடு ஊட்டி விட்டுருவாரு. அப்புறம் என்ன சொல்வார்னா, இதுக்கப்புறம் நீ எந்த காலகட்டத்தில் என்னை வெளியே துரத்தவே கூடாது, உன்கிட்ட இருந்து என்னை தூரமாக துரத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கும் இப்போ ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிருக்குமா, அதனால் அவங்களும் சிரிச்சுட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இறங்கி நடந்து வருவாங்களா, அந்த நேரம் பார்த்து அந்த லேடி இருக்குல்ல ஹீரோவோட லவர் பொண்ணு, அது ஒரு ஆளை செட் பண்ணி அவர் வந்துட்டு ஹீரோவை தலையில் அடிக்கவும் அவர் மயக்கம் போட்டு விழுவும் ஹீரோயினுக்கு சமக்கவும் வந்துடும். உடனே அவரை அட்டாக் பண்ணிடுவாங்க. திரும்ப இவங்களை அட்டாக் பண்ண அப்படியே 2 பேரும் ஹீரோயின் அந்த 3 பேருமே இப்போ மயக்கம் போட்டு கிடப்பாங்க. 3 பேரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அவர் மயக்கம் வந்து அந்த எஞ்சி ஓடிடுவார். இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு 2 பேருமே இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு அவங்க கண்ணு முழிச்ச உடனே அவங்க ஒருத்தர் ஹக் பண்ணிப்பாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே 2 பேரும் பதறி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயோட அம்மா இருக்காங்களா, அவங்கள பார்க்க வரும்போது இவங்க 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இந்த ஓப்பனாக சொல்லிடுவார், நான் இந்த பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற நீ, என்ன அம்மான்னு கூப்பிட்ற, அவளை சிஸ்டர்னு கூப்பிட்ற, அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புத்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறத்தி இப்போ அவங்க அம்மாவுக்கு மயக்கம் தெளியறதுக்கு உட்காந்துருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு இடத்துல. இப்போ ஹீரோ வந்து பேசும்போது அவங்க அம்மா கோவமாக இருப்பாங்க. நான் சொல்கிறத கேளு, திரும்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது நீ ரெஸ்ட் எடுமா, உனக்கு எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ மாமியாரை பக்கத்துக்கு மருமக வருவாங்க. வந்தவொன்னு வந்துட்டு இப்போ மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டை பற்றியே இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, உன்னதாம்மா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், என் ஃப்ரெண்டே எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, அப்போவே நான் அவன் மேலே டவுட் பட்டேன், அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு, அது இதுதான்
நான் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையா இரும்மா, அவன் வந்து வயசுக்குள்ளாரில அது புத்தி கெட்டத்தனமா நடந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இந்த அம்மா வேற சொல்லும். குழப்பி விட்டு போயிடுங்க. இப்ப அவங்க இந்த ஹீரோட அம்மா உட்காந்து ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பார்க்க வருவாங்களா, பார்க்கும்போது இவங்கள கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோயின வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசுவாங்களா, "உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? என் பையன் கூட இந்த மாரி பழகிட்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எந்த முகத்த வச்சுட்டு வரேன்னு?" கேட்கும்போது, அவங்க ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் உண்மையிலேயே சின்சியரா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்களா, "இது சொல்றதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்திருவாங்க. சொல்வாங்கன்னா, "உனக்கு நான் கடைசியா வார்ன் பண்றேன். என் பையன விட்டு நீ போகலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்." அப்படின்ற மாரி ஹீரோயின சொல்வாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என்னால யாரு சொன்னாலும் அவன விட்டு இனிமே போக முடியாதுன்னு" சொல்லவும், "இதுக்கப்புறம் நீ அவன விட்டு போகல அப்படின்னா வந்துட்டு உன்ன நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உனக்கு சின்ன பசங்க தான் கிடைச்சாங்களா?" அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே, "நீ சின்ன பசங்களா இருந்தா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப லவ்வா இருப்பாங்க." அப்படி இப்படின்னு பேசினவங்க, இப்ப தன்னோட பையன் நான் வரும்போது வந்து ஹீரோயின் ஆப்போசிட்டா அப்படியே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. விளையாடுறதுக்கு வந்து சின்ன பசங்க தான் கிடைச்சாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். உடனே வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்னால இந்த தடவ அவன வந்து விரட்ட முடியாது. நான் அவனுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். இன்னொரு தடவ என் வாழ்க்கையிலேருந்து உன்ன துரத்த மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன விட்டு நீ போயிடுன்னு சொல்லும்போது, "அவன் என் கூட இருந்தா மட்டும் தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு" இவங்க சொல்லுவாங்க. "நீ அவன் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னு" மாறி மாறி பேசிப்பாங்க. அம்மாவோட மனசுலேருந்து நான் சொல்றேன். என்னால இத உன்ன ஏத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் சொல்றதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானும் அவனும் ரொம்ப சின்சியரா இருக்கோம். எங்கள சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுவாங்க, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் உண்மையிலேயே விரும்புறோம். அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொல்லுவாங்க. அது கிளம்பிருவாங்க. இவங்க அவ்ளோ கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். அங்கருந்து வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க முகமே வாடி போயிருக்கும். ஹீரோ கேட்பாரு, "ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? இந்த தடவ யார் உன்ன கிண்டல் பண்ணதுன்னு?" கேட்கும்போது, "யாரும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் உங்க அம்மாவ பாரு" அப்படின்னு சொல்லவும், அவங்க எத்தன தடவ பார்த்தாலும் இதே சொல்றாங்கன்னோனே, "நீ தான் அவங்கள சமாதானப்படுத்தணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நடந்த விஷயத்த எதையுமே சொல்லிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இவங்க பார்த்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்க அம்மாவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடும். "இதுதான் காரணம். அவன் உன்ன நிராகரிக்கிறதுக்கு இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு" சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின புடிச்சு திட்டுவாங்க. உண்மையா சந்தோஷமா இருக்க மாரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ நல்லா தூங்கிருவாங்க. ஹீரோ காலையில எந்திரிச்சு வந்துருவாரு. அப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் முழிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாரு. அப்ப ஹீரோவோட அம்மா கால் பண்ணுவாங்க. பேசும்போது, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். 2 நாள் ஆகுது. இன்னும் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லம்மா நான் வந்தாலே வேற வேற மாரி பிரச்சனை ஓடுது. அதனால தான் நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "நான் உனக்காக வெயிட் பண்றேன். இன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்கு வா" அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவாரு. ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது, "இன்னைக்கு நான் போய் அம்மாவ பார்க்குறேன். பேசி அவங்கள சமாதானப்படுத்துறேன். அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வருவாரு. அவங்க அம்மா விதவிதமா அவருக்காக சமைச்சும் வச்சிருப்பாங்க. அம்மா கிட்ட பேசுவாரு. அந்த சாப்பாடுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அம்மா அந்த கதைய திரும்ப ஆரம்பிப்பாங்க. "அப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுமா அவ" அப்படின்ற மாரி சொல்லவும், "என்னடா சொல்ற நீ? அவளுக்கு என் வயசு இருக்கும். அவள போய் இப்படி சொல்ற, அப்படி சொல்ற" அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கமா பேசிட்டே போவாங்க. "அவ உன்னோட எத்தன வயசு, அத்தன வயசுன்னு." "ஏம்மா அதையே சொல்லிட்டே இருக்க?" அப்படின்னோன ஹீரோ இப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்ப ஊர்லலாம் இப்ப என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன அம்மான்னு கூப்பிடுற, அவள கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுற மாரி ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாதும்மா. நம்ம சந்தோஷம், நம்ம வாழ்க்கைய தான் நம்ம பார்க்கணுன்ற" மாரி ஹீரோ சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு சாப்பிடுவாரு. இதுக்கு மேல இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலன்னு இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேலையா வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வருவாரு. திரும்பவும் அந்த முன்னாடி பார்த்தாங்கல்ல பிளைண்ட் டேட்க்கு. அதுல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஹீரோயின் இப்ப சொல்லுவாங்க, "எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் உனக்கு முன்னாடி தெரியாது. இப்ப நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அனுப்பியிருப்பாங்க. சரி ஓகேப்பா இன்னைக்கு நைட் என் மருமகளுக்கு இங்க டின்னர் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ சந்தோஷமா நினைச்சுட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின பார்க்க வருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய பிடிச்சு அவர் வேற வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. வந்தவரு அவர் கூட சண்டை போட்டு ஹீரோயின காப்பாத்திருவாரு. அதோட அம்மா வந்து இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன ட்ரெஸ் போடுறது தெரியலையே, இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு 2 பேரும் கையை கோர்த்துட்டு வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்க ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்காங்கல்ல அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேருக்குமே ஒரு மாரி இருக்கும். அப்ப அவங்க அம்மா சொன்ன அர்த்தம் என்ன, என் மருமகளுக்கு இன்னைக்கு டின்னர்ன்னு சொன்னது அவங்க பார்த்த பொண்ண தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை அவங்க வந்த உடனே புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 2 பேரும் உள்ள சாப்பிடலான்னு போவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள இப்ப அவங்க மாமியாரா பார்க்க போறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு லிமிடெட் எடிஷன்ல உள்ள ஒரு கிஃப்ட்ட வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. அத இப்படி வாங்கி டக்குன்னு அவங்க மருமக கையில வந்து இந்தாம்மான்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. தேங்க் யூ ஆன்டி அப்படின்ற மாரி அது சொல்லும். இது வந்து ஹீரோயினுக்கும் ஒரு மாரி இருக்கும். அவங்க பையனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சொல்வாங்கன்னா கோவப்படாத பேசாம உட்காருன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவும் அமைதியா உட்கார்ந்துருவாரு. அப்ப அவங்க அந்த பொண்ணையே ரொம்பவே கவனிப்பாங்க. அப்ப ஹீரோக்கு புரியாது. இப்ப என்ன மாரியான ட்ரிக்கா இருக்கும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணார்ல ஒருத்தர் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவர வேற கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன மாரி பிளான் நடக்குதுன்னு இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள மருமகளா ஏத்துக்கிட்ட மாரி நெறைய ட்ரிங்க் ஊத்தி ஊத்தி குடுக்கும். ஹீரோயின் பாட்டுக்கு குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோவே சொல்வாரு, "ரொம்ப ட்ரிங்க் பண்ணாதன்னு" சொல்லும்போது, அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நெறைய ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க ட்ரிங்க்கா தான் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீங்க எல்லாம் தங்கணும் அப்படின்றதுக்காக ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின வந்துட்டு அந்த ரூம்ல தங்க சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. ஆனா, அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கனால மயக்கத்துல இருப்பாங்க. ஹீரோ தான் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு வெளிய வந்துருவாரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா அவங்க வெளிய போன உடனே அந்த குண்டு பையன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஹீரோயின் ரூமுக்கு உள்ள போயிடுவாரு. இத ஹீரோ கவனிக்க மாட்டாரு. நேரா ஹீரோ வந்து இங்க வந்துருவாரு. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மாக்கு அதுக்குள்ள உடம்பு முடியலன்னு சொல்லவும்
சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு டாக்டர் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோ நம்பர் கால் பண்ணி பார்த்தா போகவே போகாது. ஏதோ இவருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அப்புறம் அந்த டாக்டர் செக் பண்ணுறது அவங்க அம்மா பண்ணுறதுலாம் அவரால் ஏற்றுக்கவே முடியாது. உடனே ஹீரோயினை பார்க்கலாம் திரும்ப அங்கேருந்து கிளம்பும் போது அங்கே விடவே மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ராமா போட்டு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட நேரம் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே உள்ள 2 பேர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கவே விட மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், உடனே ஹீரோயின் அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரிங்க் எல்லாம் ஊற்றி அவரை கொண்டு வந்து இங்கே படுக்க போட்டுருவாங்க. இங்கே வேற ஒரு ரூமில் ஹீரோ இருக்காருல அவரை படுக்க வச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துடுவார். அந்த குண்டு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட மல்லு கட்டிட்டு இருப்பாரு. அவர் கூட சண்டை போட்டு ஹீரோயின் அவர் தலையில் ஒரு அடியை போட்டு அங்கேருந்து வெளியே வருவாங்க. நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. எங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீடு, ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ஃப்ரெண்டை ஓங்கி ஒரு அறைவாங்க. இந்த அளவுக்கு மட்டமாக நடந்துக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்பாங்க. அதை நான் கேட்க வேண்டிய கேள்வி, என் பையனோட வாழ்க்கையை நீ தான் கெடுக்க பார்க்குற அப்படி இப்படின்னு அவங்க கோவப்படுவாங்க. இப்படி அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்கவும் உன் பையன் என் வாழ்க்கையில் வந்து விளையாடுறதுக்கான அறை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு அறைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோவோட அம்மாவுக்கு 4 அறையை போட்டுருவாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ அங்கே மயக்கமாக இருக்காருல்ல, அவர் கூட அந்த பொண்ணு இருக்கு பாரு, அதை கோர்த்து விட்டுருவாங்க. அப்போ இது என்ன இடையில யோசிச்சுட்டு இருக்கோன்னா ஹீரோட அம்மா, எனக்கு ஒரு வழி தெரில, என்னை மன்னிச்சிருங்க, என் பையன் இந்த பொண்ணோட தான் சேரணும், அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன், அதனால தான் அவரை நேசிக்கிறதோ அவளுக்கு செட்டப் பண்ணி விட்டு உன்னை இது மாதிரி பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்துருக்கும். இதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்து அடிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு கீழே இறங்கி வருவார். அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னு இப்போ இவர் வந்து அவங்க அம்மாவை திட்டுவார். ஏம்மா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவரை நான் நேசிக்கிறேன், நான் இப்போ உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன்ல, உன் பையனோட உணர்வுக்கு நீ கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கலல்ல அப்படின்னு ஒன்று எதுக்கு அப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது எனக்காக தான் என் ஆன்ட்டி இப்படிலாம் செஞ்சாங்கன்னா அது வேற சம்மந்தம் இல்லாமல் இப்போ உள்ளே வரும். உன்னை ஹீரோ இப்போ என்ன சொல்வார், இதுக்கப்புறம் அம்மா மகன்ற உறவே இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுவார். நீ வா நம்ம போகலான்னு ஹீரோயின் வா வா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிருக்கும். ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே உனக்கும் எனக்கும் கிடையாது, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்கு என்னடா இது திரும்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரியான பாவமாக இருக்கும். இந்த ஹீரோயின் கோச்சிட்டு போயிருக்காங்க, இதுக்கப்புறம் நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க எங்கேயுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு வேற ஊருக்கு வெளியூருக்கே போயிடுவாங்க. இதுக்கிடையில் ஹீரோயின் வேற ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தாங்களா ஸ்டார்டிங்லேருந்தே, அதோட அவங்க வயிறு வேற வளர்ந்துட்டே போயிடும். அதோட இங்கிட்டுமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க, வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்து எங்கேயுமே ஹீரோயின் வந்து கிடைக்கவே மாட்டாங்களா. அவர் சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப தன்னைத்தானே வருத்திப்பார். இப்போ அவங்க அம்மாக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணு என்னடா இது இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியலன்னு அதுவும் விரக்தி ஆகிடும். இப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப இதாக போயிடுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மறக்க முடியாது, அவங்க ஒரு பக்கம் இதாக இருப்பாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருப்பாரு. விளையாடும் போது அந்த குழந்தைங்களாம் ஆசையாக பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ ஒரு பையன் வந்துட்டு இவரை பார்க்கறதுக்கு இவரை மாதிரியே இருப்பான். அந்த பையனை பார்த்துட்டே இருப்பார். அந்த பையன் நேரம் அவனுக்கு எப்படி ஒரு 5-6 வயசு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மம்மி மம்மின்னு கூப்பிட்டு ஓடுவானா. ஹீரோ அந்த பையன் என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி இப்படி திரும்புவார். அவன் மம்மின்னு கூப்பிட்ட இடத்துல நிற்கிறது வந்து ஹீரோயினாக இருப்பாங்க. அதுக்குள்ளே 5-6 வருஷம் கடந்துருச்சு. 5-6 வருஷமா இவர் இப்படியே தன்னை வருத்திட்டே இருக்காரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேற கல்யாணம் எதுவுமே பண்ணிக்காம அவங்களுக்கு குழந்தைய பிறந்து 6 வருஷம் கிட்ட ஓடிடுச்சு. இப்போ ஹீரோவை பார்க்கும்போது அப்போ ஹீரோ டக்குன்னு கேட்பாரு, இது என்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்களும் யாரும் கல்யாணம் பண்ணி இவரும் யாரும் கல்யாணம் பண்ணல. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 வருஷம் இவங்க 2 பேர் மட்டும் தான் அவங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. 6 வருஷம் இழந்தது அவங்க தான். ஏற்கனவே ஹீரோயினுக்கு வேற ஏஜ் வேற ஆயிடுச்சு. ஸோ அவங்க 2 பேரும் திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்கப்புறம் யாருக்காகவும் வந்துட்டு வந்து நம்ம கெடுத்துக்க கூடாது, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம், நான் முன்னாடி அதான் சொல்கிறேன் இப்பவும் அதான் சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப அழுதுருவாங்க. அதோட இவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்து திரும்ப அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.